ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பத்மாவும் பார்வதியும் மகாலிங்கம் அவங்க 3 பேரும் சேர்ந்து போட்ட திட்டத்தை பார்த்தோம்னா மாயாவுக்கு இந்த உண்மையில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரிக்கு ரகுராம் ஐயா கிட்ட அதாவது அவங்களுக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சொத்து எல்லாமே இப்போ சிவராமனுக்கு வரப்போகுது. இது எல்லாமே பத்மா பார்வதி இங்கே இருந்துட்டு இந்த மாதிரிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ லாயர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது அப்போ லாயர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் அப்பாவே அதாவது ரகுராமே நினச்சாலும் கண்டிப்பாக அந்த சொத்தை பிரித்து கொடுக்க முடியாது. ஏன்னா உன் கையெழுத்து முடியாமல் கண்டிப்பாக அது நடக்காது அப்படின்னு சொல்லவும் இப்போ உடனே ஸ்டே ஆர்டர் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா உன் மேலே ரொம்பவே கோவப்படுவார் அப்படிங்கிறாங்க. அதாவது ரகுராமை பற்றி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், ஏற்கனவே இந்த சொத்தை பிரிக்க விடாமல் பண்ணினதுனால அவர் உன் மேலே எவ்வளோ கோவப்பட்டார் அப்படின்னு நான் எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது திரும்பவும் இந்த மாதிரிக்கு நீ பண்ணினேன்னா கண்டிப்பாக அவருடைய கோபத்துக்கு நீ ஆளாவ அப்படிங்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக குடும்பம் விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, சொத்தும் பிரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக என்னன்னாலும் நான் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அதுக்குள்ளே வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு மாயா லாயர்கிட்ட சொல்லும் போது அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இவங்க பத்மா பார்வதி மகாலிங்கம் இவங்க 3 பேரும் நிற்கவும் அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா ரகுராமும் மணியும் வராங்க. அவங்கள பார்த்ததுமே இவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இந்த மாயாவர் இப்போ நம்மளை பார்த்துட்டு போனாலே இவ தான் ஒருவேளை போட்டு கொடுத்துருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே பயந்து போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் வேற ஒரு விஷயமா அங்கே வந்திருக்கிறாங்க. அதை அவங்க கேட்டிருந்தாங்க. நல்ல வேலையா அவங்க வேற ஒரு விஷயமா வந்திருக்கிறாங்க, நம்ம விஷயம் தெரியல, இன்னும் மாயா சொல்லலை போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருந்தாங்க. அப்புறமா ரகுராம் அந்த விஷயத்தை பற்றி கேட்டதுமே அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது கரெக்டாக அந்த மில்லை விற்கிறாருல அவர் வந்துருந்தாரு. வந்ததுமே ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, அப்போ அதாவது என்னுடைய மில்லை நீங்கள் வாங்குறத நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரகுராம் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது உங்கள் மில்லை நாங்கள் வாங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கேட்கவும் இதை பத்மா பார்வதி ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் வேற கொஞ்சம் கூட புரியாம இப்படி போய் உளறி கொட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மணி சொல்றாங்க, என்ன மச்சான் அந்த மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கவும் எனக்கு அதுதானே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அவரை ஒருத்தர் கூப்பிடவும் நான் வாரங்கய்யான்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாரு, நல்ல வேலை இதோட ஒரு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராமும் மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாம அவங்க பேசிட்டு போறாங்க. எதுக்காக இவர் இப்படி சொன்னார் அப்படிங்கவும் இப்போ மணி சொல்றாங்க, என்னன்னு தெரியல, அவர் பாட்டுக்கு உளறி வச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா பத்மா பார்வதி நல்ல வேலை அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தது இவங்க டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வரும்போது கரெக்டாக மாயா தடுத்து நிறுத்திடுறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து அந்த லாயர் அவங்க பார்த்தோம்னா அதாவது மாயா இந்த சொத்தை பிரிக்க விடாம பண்றதுக்காக ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க, அதனால உங்களால இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்றாங்க, பெரியப்பாவுக்கு தெரியாம இந்த மாதிரிலாம் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் பேப்பர் அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பத்மா பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா லாயர் ரகுராம் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இது கிட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமா, நீ எதுக்காக இந்த மாதிரி சொத்தை விற்க விடாம பண்றதுக்காக ஸ்டே ஆர்டர் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ மாயா பத்மா பார்வதி இந்த மாதிரிக்கு கையெழுத்து வாங்கின விஷயத்த ரகுராம் கிட்ட சொல்லாம மறைச்சிருந்தாங்க. ஏன்னா சொன்னக்கு கண்டிப்பா அவரால் கண்டிப்பா தாங்கிக்க முடியாது, இந்த குடும்பமே ரெண்டா பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சிருந்தாங்க. எல்லா பழியுமே மாயா தான் பக்கமே எல்லாத்தையும் இப்போ ஏற்றுக்கிட்டுதாங்க. அப்போ லாயர்ட்டையும் மாயா சொல்லியிருந்தாங்க, இங்கே நடந்த எல்லா விஷயமும் தெரிய வேண்டாம் பெரியப்பாவுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ அவரும் மாயாவுக்கு கேட்டதுக்குனால அவங்களும் சொல்லாமல் விட்டுருந்தாங்க. அப்போ ரகுராம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இந்த மாதிரிக்கு நீ பண்ணுன, என்ன நீ இப்படிலாம் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன்னா என்னால் உன்னை பொண்ணா ஏற்றுக்கிட முடியும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா என்ன, கண்டிப்பாக நான் உன்னை என் பொண்ணுக்கு மேலே தான் வச்சு பார்த்தேன், ஆனால் எப்போ நீ இந்த மாதிரிலாம் இந்த குடும்பத்துக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்தினியோ அப்பவுமே நீ என் பொண்ணு இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணினாலும் சரிதான், என் மனசில் ஒன்றுமே நீ இடம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் மாயா அதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ லாயர் அங்கேருந்து போயிடவும் அப்போ ஜானகி மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுனேன்னு நீ உங்கள் பெரியப்பா கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இல்லை பெரியம்மா அப்படி நான் சொன்னோம்னா கண்டிப்பாக பெரியப்பாவில் தாங்கிக்க முடியாது, இதனால எவ்வளோ பிரச்சனைகள் வரணும் உங்களுக்கு தெரியுங்களா, அதனால தான் நான் சொல்லலை அப்படிங்கவோ எங்கள்
பாரு மாயா, இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுறதுக்காக எல்லா பிரச்சனையும் நீ ஓமலே தூக்கி போட்டுக்கிடுதியே, இதனால உங்கள் பெரியப்பாவோட கோபம் கூடுதலாக தானே ஆகிட்டே போகுது உன் மேலே அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல பெரியம்மா, என்னைக்குனாலும் ஒரு நாள் பெரியப்பா வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடும் போது கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருவாரு, ஆனால் இப்போதைக்கு இது தெரிய வேண்டாம், அவரால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க, மாயா உண்மையிலே சொல்கிறேன், உன்ன மாதிரிக்கு ஒரு பொண்ணு என் வயிற்றுல இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் ரொம்பவே வந்து கவலைப்படுதேன், என் வயிற்றுல நீ பிறக்காத தவிர மற்றபடி என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தோட பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்காக நீ என்னென்ன பிரச்சனைலாம் நீ தாங்கிட்டு இருக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சிவா வந்து கேட்டிருந்தாங்க. கேட்டதுமே வந்து சிவா வந்து சொல்கிறாங்க, மாயா நீ திடீர்னு எதுக்காக இந்த மாதிரிலாம் ஸ்டே ஆர்டர் வாங்கினா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்கும் போது அப்போ மாயா வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இவங்க பேசினது எல்லாத்தையுமே சிவா கேட்டிருந்தாங்க. கேட்டதுமே மாயா வந்து உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சுது. அப்போ மாயா பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க அவங்க சிவராமன் கிட்ட. அப்போ வந்து அண்ணனுக்கு தெரியாமல் இந்த மாதிரிக்கு இந்த பேப்பரில் வந்து இவங்க கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து சிவராமன் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே அவளை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு நேராக வந்து பார்வதி பார்க்கறதுக்காக வராங்க. ஆமாம் நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற, நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஆனால் இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற, அண்ணனுக்கு தெரியாமையே அண்ணன்கிட்ட நீ கையெழுத்து வாங்கியிருக்கிறேல, இந்த சொத்தை பிரிக்கிறதுக்காக உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இங்கே பாரு இன்னும் நீ என்ன பண்ணி முடிவெடுத்தாலும் சரிதான், ஆனால் இன்னும் நான் உன் கூட சேர்ந்து வாழ போகிறது கிடையாது, என்னையும் என் பையனையும் விட்டுரு, இதுக்கப்புறம் நீ என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ, இந்த வீட்டை விட்டு போனாலும் சரிதான், உன் கதையை நீ முடிச்சுக்கிட்டாலும் சரிதான், உனக்காக நம்ம நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே பார்வதி வந்து அப்படியே வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. என்னங்க நான் சொல்றது கேளுங்க, உங்க நல்லதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன் அப்படிங்கும்போது இதுதான் என்னுடைய நல்லதுக்காக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து ஜானகி வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் பெரியப்பாவோட கௌரவத்தையும் மரியாதையும் நீ காப்பாற்றி இருக்கிற, அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க அவள் பார்வதி நினச்ச மாதிரிக்கு நடந்துருச்சுன்னா இந்த குடும்பமே ரெண்டு பட்டிருக்கும், ஆனால் ஒன்னால தான் வந்து இந்த குடும்பம் பிரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து மாயாவை ரொம்பவே வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்க